இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தா ஹார்ட் டிசீஸ் வருதா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ரிசர்ச் பேப்பரை தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இப்ப இருக்கிற அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விரத முறை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரு இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல இன்க்ளூடிங் மீ, நானும் தான். அதுவும் இந்த அவசர வாழ்க்கையில நம்ம குயிக்கா ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தான் உண்மையான மறுக்கப்படாத ஒரு விஷயம். குயிக்கா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறது நமக்கே தெரியும். சோ வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட் மாதிரி தான் ஒரு ரீசெண்டா தி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ல இருந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். இதுல ஒரு ஷாக் நியூஸ் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். 40 வயசுக்குள்ள இருக்கிற அதுவும் ஆண்களுக்கு தான் அதிகமான ஹார்ட் டிசீஸ் வருது. 91% வந்து ஹார்ட் டிசீஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ரிசர்ச்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ரிசர்ச்சை பத்தி ஷாங்காய் ஜாவ் டாம் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து விக்டர் ஜான் அப்படின்னு ஒரு நபர்னால ஒரு 20,000 பேரை குழுவா அமைச்சு இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் எப்படி அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 குழுவா பிரிச்சுக்கிட்டாங்க இந்த 20,000 பேரை. அதுல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா 18 into 16 hours இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல இருக்கிறவங்க, அதாவது 8 மணி நேரம் சாப்பாடும் 16 மணி நேரம் விரத முறையை கடைபிடிச்சவங்களாவும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தினமும் 12 மணி நேரத்துல இருந்து 16 மணி நேரம் உணவு எடுத்துக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணாதவங்க அப்படின்னு 2 குழுவா பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 2 குழுவா பிரிச்சு ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்லி நடத்தும் போதுதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் சாப்பாடு எடுத்துக்கிட்டோம், 16 மணி நேரம் எதுவுமே எடுத்துக்காம விண்டோ ஃபாஸ்டிங்ல இருக்காங்களே அவங்களுக்கு தான் அதிகமான ஹார்ட் டிசீஸ் இல்ல உடல்நல பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ரிசர்ச் பண்ணதாக சிகாகோல மண்டே ரிலீஸ் பண்ண ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்களுக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் இருதய நோய் ப்ராப்ளம் வந்து நிறைய வருது இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ஜான் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் ஓவர் அவங்க வெயிட்டா இருந்திருப்பாங்க, ஓவரா ஒபிசியா இருந்ததுனால இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வச்சு இந்த மாதிரி வந்திருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணிருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதாக நமக்கு அந்த ரிசர்ச்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எவ்வளவு காலம் அவங்க கரெக்டா இருந்தாங்கிறது நமக்கு தெளிவா கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க எந்த ஃபுட் டைம் லைன், அதாவது ஒரு ஃபுட்டுக்கும் இன்னொரு ஃபுட்டுக்கும் இன்பிட்வீன் இருக்குல்ல, அந்த டைம் வந்து எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதும் தெரியல. மார்னிங் ஃபுட் எப்ப எடுத்தாங்க, மத்தியானம் ஃபுட் எப்ப எடுத்தாங்க, நைட்டு டின்னர் எப்ப எடுத்தாங்க அப்படிங்கறத நமக்கு ஒரு கிளியரான தகவல்கள் எதுலையுமே பதிவிடல அப்படின்னு தான் சொல்லணும். இத பத்தின தெளிவான தகவல்களையோ எந்த ஒரு இடத்துலயுமே அந்த ரிசர்ச் பண்ணவங்க சைட்ல இருந்து நமக்கு சொல்லவே இல்லை. இந்த ரிசர்ச் பத்தின கம்ப்ளீட்டா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சைட்ல இருந்து டாக்டர்ஸ், ஊட்டச்சத்து நிபுணர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிசர்ச் படி நிறைய கேள்விகள் எங்க சைட்ல இருக்கு, அதே மாதிரி இதை எந்த லெவலுக்கு நாங்க நம்புறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு கூட நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ தட் நமக்கு இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னால இந்த ப்ராப்ளம் கன்ஃபார்மா வருது அப்படிங்கிறத அவங்க எதுலையுமே கிளியரா சொல்லல. பட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க வந்து இந்த ரிசர்ச் பண்ண அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை பத்தின தெளிவான தகவல்கள் எந்த ஒரு இடத்துலயுமே இல்லைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த விஷயமே நிறைய இடத்துல பிரஸ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு, அட் சேம் டைம் நிறைய ஆர்டிகல்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல இருந்து கண்ணப்பட்டதுதான் எனக்கும். ஏன் அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நம்மளோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளும் இப்பதான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இத்தனை நாளா ஒண்ணுமே பண்ணல, என்னடா திடீர்னு இப்படிலாம் சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரிதான் என்னோட மைண்ட் வைஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா நானும் இப்பதான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல இருக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனா இதனால அமேசிங் ரிசல்ட்டும் கிடைக்குது. பட் இருந்தாலும் இந்த ரிசர்ச் எந்த லெவலுக்கு தெளிவானதுங்கிறது கூடிய சீக்கிரமே நமக்கு தெரிய வரும் அப்படிங்கறது தான் நானும் நம்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து வெளியில வந்துருச்சு அப்படிங்கும் போது இனிமே அந்த 18 into 16
16 ஹவர்ஸ் நான் இருப்பேனாங்கிறது எனக்கே டவுட். நீங்களா இருப்பீங்களா? நீங்களா அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறதையும் கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. டாடா, பை பை.